ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்படியாக இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை கவனிச்சு பார்ப்பாங்க. சிலர் தாய் தகப்பன்மாரை கவனித்து பார்ப்பாங்க, சிலர் ஆசிரியர்களை கவனித்து பார்ப்பாங்க, சிலர் சினிமா நடிகர் நடிகைகளை கவனித்து பார்ப்பாங்க, சிலர் அரசியல்வாதிகளை கவனித்து பார்ப்பாங்க. ஆனா வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. நீங்க யாரை கவனிச்சு பார்க்கறீங்களோ அவர்களை பிரதிபலிப்பீங்க. ஒரு அரசியல்வாதியை கவனிச்சு பார்த்தா அவர்களை பிரதிபலிப்போம், சினிமா நடிகர்களை கவனிச்சு பார்த்தா அவங்களை பிரதிபலிப்போம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை கவனிக்க கவனிக்க அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும். இப்படி என்ன கவனிச்சு பார்க்க வேண்டிய காரியங்கள்? இன்னைக்கு 2 காரியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து கவனிச்சு பார்க்க போறோம். முதலாவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு கிறிஸ்து ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை சிலுவையில ஏறெடுக்கிறார். பாருங்க, இந்த நாட்கள்ல சிலுவையை தானித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த முதலாவது சொன்ன வார்த்தையை பார்த்தோம் என்றால் மன்னிப்பு. பாருங்க, அவரை ஏளனம் பண்ணினவங்க, பரியாசம் பண்ணினவங்க, காரி துப்புனவங்க, பரபாசங்களுக்கு விடுதலை ஆக்குங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொன்னவர்களை கூட இயேசு கிறிஸ்து மன்னிச்சார். சிஷ்யர்களாம் வந்து கேட்காங்க, சகோதரர்கள் எங்களுக்கு விரோதமா குற்றம் செய்தா நாங்க எத்தனை தடவை மன்னிக்கிறது? 7 தடவை 70 தடவை கூட மன்னிக்கலாம், நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மன்னிப்பை சொல்லி கொடுத்தார். அதன்படியே சிலுவையிலையும் மன்னிச்சார். இன்னைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிற நீங்க உங்க வாழ்க்கையில யார் மேலாவது கசப்பு இருக்கா? குடும்பத்துல கசப்பு, பிள்ளைகளோட கசப்பு, பெற்றோர்களோட கசப்பு, கணவன் மனைவிக்குள்ள கசப்பு, கசப்போடு கூட இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி மன்னிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது நமக்குள்ள அந்த மன்னிப்பின் சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 2வது, இயேசு கிறிஸ்துவை கவனிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டதுனால கல்லெறிந்து கொல்லணும். அவர்களை இயேசு கிறிஸ்து விட்ட கொண்டு வராங்க. என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில கல்லெறிய கடவன். ஒருத்தர் கூட அவங்கள கல்லெறியல, எல்லாரும் போயிட்டாங்க. பாருங்க, 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையான்னு கேட்டவுடனே அந்த ஸ்திரீ ஒருவரும் இல்லை அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்றார் 11ஆம் வசனத்துல, ஏசப்பா நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறதில்லை, நீ போ, இனிமே பாவம் செய்யாது. இயேசு கிறிஸ்துட்ட இருந்த ஒரு நல்ல குணாதிசயம், யாரையுமே அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அவர் மன்னிச்சு அவங்க குற்றங்களை மன்னித்து அவங்கள விட்டு விட்டார். பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற குணம். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம், ஊழியர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம், பெற்றோர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம், நம்ம நண்பர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம். பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-3, நீ அந்த குற்றத்தை செய்கிறபடியால உன்னைனாயே நீ குற்றவாளியாக தீர்க்கிறாய். நாம என்ன செய்யறோமோ அதை தான் மற்றவர்களை சொல்றோம். அப்ப நாமே அந்த குற்றத்தை செய்யறதுனால நம்மை நாமே குற்றவாளியாக தீர்க்கிறோம். பாருங்க, யோவான் 3:17, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுறதுக்காக அவரை அனுப்பினார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதற்காக. அதனால ஏசப்பா யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, நீங்க ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீங்க. மற்றவர்களை விடுதலை பண்ணுங்கள், நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்ட இருந்து கற்றுக்கொண்ட 2 காரியம், அவருடைய மன்னிப்பு, குணாதிசயம் நமக்குள்ள வேண்டும். யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. இந்த குணாதிசயத்தை தேவன் நமக்கு தரும்படியா ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த வேளையில கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த 2 குணாதிசயங்களை கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்படியாக இந்த குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே, இந்த குணாதிசயங்கள் என்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவதுபடிக்கு ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கிற அந்த இருதயத்தை, மன்னிக்கிற குணாதிசயத்தை இவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்த்து அதன்படி வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.